வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால் தேமுதிக கட்சினாவே மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் என்னென்னா விருதுநகர் தொகுதி தாங்க. விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, நல்லாவே எதிர்பார்த்துருக்காங்க. விருதுநகர் தொகுதியில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய பிரபாகரன் அவர்கள், அதாவது நம்மளுடைய தேமுதிகவின் நட்சத்திர புள்ளி, மிகவும் முக்கிய புள்ளி, விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவின் வேட்பாளருமான விஜய பிரபாகரன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்தில் பேட்டி ஒன்றினை அளித்திருந்தார். அப்பொழுது சொல்லியிருந்தார், விருதுநகரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கைலாம் நல்லா போயிட்டுருக்கப்போ நாங்கள் என்ன நினச்சோம், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு நான், அதன் பிறகு தொண்டர்கள் எல்லாருமே, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏ டு செட் எல்லாருமே தேமுதிக கட்சி தான் வெற்றி அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சூழ்ச்சி நடக்குன்றதை யாருமே எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதன் காரணத்தையும் அவர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதனை பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களால் ஏற்க முடியலினாலும் தற்பொழுது அதை சட்ட ரீதியாக நாங்கள் கையாளணும் அப்படின்னு நினச்சோம். சட்ட ரீதியாக கையாளனா இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் அவர் புகார் அளித்தது ஏ டு செட் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் அவங்களும் என்ன பண்ணாங்களே, இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியிடமோ இல்லை நீதிமன்றம் வாயிலாக தான் இதை நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியும், அப்படியெல்லாம் நடத்த முடியாது, அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்களை கூறுற நிலைமையில் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்குது அந்த 14 வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை பெட்டிகள். ஸோ அதில் எண்ணப்பட்ட வாக்குகள் அதிலே தான் இருக்கும், எண்ணி மட்டும் அதில் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலை திருப்பியும் எண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு சூழல் தான் தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்ட நிலைமையில் அதற்கு தொடர்ந்து மறுப்புகளை தெரிவித்து வருகிறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்த ஒரு சூழ்நிலை அவர்கள் பார்த்திங்கன்னா மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தினால் வெற்றியை பெற்று விடுவார்கள் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேமுதிகவின் தொண்டர்களும் விருதுநகர் மக்களும் சொல்கிறாங்களாம். அப்படி அவங்க அப்படி அழுத்தி சொல்கிறதுக்கான முக்கிய காரணம், அப்போது அங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி விருதுநகர் தொகுதி நம்மளுடைய பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு ஆதரவை அளித்திருக்கு. தேமுதிகவுக்கு செல்வாக்கான இடம்னா அது விருதுநகர் தொகுதியை சொல்லலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவை அங்கு கிட்டியுள்ளது நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி விருதுநகரில் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. என்றோ என்னதான் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும், அப்பொழுது பார்த்து கொள்கிறோம் என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஆனாலும் கூட மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு வச்சுட்டு அதை ஏமாற்றமோ குளறுபடிகளோ சூழ்ச்சிகளோ தான் எங்களுக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்றத அதிகமாகவே அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை. தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.